ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில ஒரு சர்வே நடந்திருக்கு. நிறைய ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதனால யூஎஸ்ல பாத்தீங்கன்னா many university students detained by ICE. இது ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கு. Students from Harvard, Northeastern, UMass Boston இதுல படிக்கிற some of the students also detained actually. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் டே சிபிடி அப்படின்லாம் சொல்றாங்க. சில காலேஜ்ல வாரத்துக்கு 2 வாரம் போனா போதும் அப்படின்னு சொல்லியே விக்கிறாங்க. மத்த நாள்ல நீங்க பார்ட் டைம் பண்ணிக்கலாம்னு. இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஒழுங்கா நீங்க ஸ்கோர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே போனோம்னே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் இப்ப யூஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈவன் முன்னாடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் ஸ்டடி அப்ராட் அப்டேட் என்னங்கறத இந்த வீடியோல பாப்போம். ஃபுல்லா வீடியோவை பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா go ahead and subscribe so that next time நீங்க என்னோட ஸ்டடி அப்ராட் அப்டேட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில ஒரு சர்வே நடந்திருக்கு. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதனால அவங்களோட சேஃப்டி அண்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, டாக்டர் இயான் ஃப்ரம் மெல்பர்ன் யூனிவர்சிட்டி சொல்றாரு இந்த ரிப்போர்ட்ல. இந்த ரிப்போர்ட் மட்டும் இல்ல, ஜெனரலாவே ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி டாக்கிங் அபவுட் ரைசிங் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ். சோ இது ஒரு டெஃபினட்டா சேலஞ்சா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லைனாலும் சில பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் குட் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா IELTS எடுத்தீங்கன்னா 6.5 கேக்குறாங்க. இட் மே ஈவன் கோ அப். அதனால ஓகே, தென் லெட்ஸ் கெட் ஆன் டு தி US. சம் ஆஃப் தி அப்டேட் ஃப்ரம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா many university students detained by ICE. ஓகே, இது ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கு. ஹார்வர்ட்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஹார்வர்ட், நார்த் ஈஸ்டர்ன், UMass Boston இதுல படிக்கிற some of the students also detained actually. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு எதிர்த்தாப்புல குரல் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் detained and deported also. There are self deportation also happened actually. Visa has been revoked for many reasons. பாத்தீங்கன்னா one of the main reason இதுதான், people who are against US actually. so நீங்க F1 விசால இருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி any of the illegal thingsக்கு ஈடுபடாதீங்க. நான் ஒவ்வொரு வீக்கும் இத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சம் ஆஃப் த விசா ரிவோக் எதனால தான் விசா வந்து ரிவோக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஜஸ்ட் நாட் ஒன்லி இல்லீகல் திங்ஸ். அகடமிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்ட் கோர்ஸ், நீங்க இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அத சிலதை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா பாசிபிள் டு கேன்சல் யுவர் விசா. அதாவது நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் நீங்க ஒழுங்கா பண்ணலைன்னா பாசிபிள் இருக்கு. புவர் கிரேட்ஸ் ஆர் டிஸ்மிசல். இப்ப நிறைய காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் டே சிபிடி அப்படின்லாம் சொல்றாங்க. சில காலேஜ்ல வாரத்துக்கு 2 வாரம் போனா போதும் அப்படின்னு சொல்லியே விக்கிறாங்க. மத்த நாள்ல நீங்க பார்ட் டைம் பண்ணிக்கலாம்னு. இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஒழுங்கா நீங்க ஸ்கோர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே போனோம்னே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா there is a possibilities your visa may get cancelled. hybrid or online class. நான் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் இப்ப ஹைபிரிட் கிளாஸ் வைக்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறேன், இது மாதிரி எல்லாம் சொன்னா ஒத்துக்காதீங்க. to a greater extent do your best to go every day, but there are sessions happen online. but if the university says then it is fine. the fully online அந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் எடுக்காதீங்க, உங்க விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எம்ப்ளாய்மெண்ட், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா அப்படின்னா வித்தவுட் ப்ராப்பர் சிபிடி ஓபிடி ஒர்க் பண்ணக்கூடாது. அதாவது வந்து நீங்க சம் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆர் மெஜாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் டூரிங் ஓபிடி நீங்க காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணணும், யூனிவர்சிட்டிக்குள்ள தான் ஒர்க் பண்ணணும். தென் வித் த பர்மிஷன் யூ கேன் ஒர்க் அவுட் சைட். இதெல்லாம் கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பாஸ்போர்ட் விசால என்ன அலோவ் பண்றாங்களோ அதை மட்டும் பண்ணுங்க.
வீக்லி 20 ஹவர்ஸ்னா ஒன்லி 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஒன்லி கேஷா வாங்குறேன் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா உங்க விசா கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணாலும் ப்ராப்பரா இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஓகே, don't compromise anything. Personal and legal issues, fake documents. நீங்க fake documents ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் இப்ப யூஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈவன் முன்னாடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா there is a possibilities you may deported actually. Financial proof. ஓகே, நீங்க financial proof விசாக்கு ப்ராப்பரா காமிக்கணும். ஒழுங்கா காமிக்காம வேற ஏதாவது பண்ணிருந்தாலும் there is a possibilities. Address change. நீங்க சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்கு, உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற அட்ரஸோ ஆர் அதர் அட்ரஸோ கரெக்டான உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் இல்லைன்னா go ahead and update. That is also a possibilities actually. Next பாத்தீங்கன்னா கனடாவை பத்தி ஒரு சின்ன நியூஸ். கனடால கரண்ட்லி only 3 out of 10, அதாவது 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 3 பேர் தான் ஸ்டடி விசா அப்ரூவ் ஆகுது. ஒன் ஆஃப் த லோயஸ்ட் I can say. Probably from 2009 or 10, some of the best periods of Canada. ஒரு 10 years நல்லா போயிட்டு இருந்தது ஆக்சுவலா. This is maybe one of the worst time நான் சொல்லுவேன். lowest, possibly சீக்கிரமே சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். 2025 Canada is going to be definite visa challenges இருக்கும். ஏப்ரல்ல எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் வரும். என்ன சேஞ்சுங்கிறத அதுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இந்த இன்டேக்ல ஜூலை இன்டேக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு நினைச்சீங்கன்னா ஆகாது. நீங்க கனடாக்கோ ஆர் யூஎஸ்க்கோ இந்த 2025 ஃபாலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரி. ஓகே, சம் ஆஃப் த வெல் நோன் எம்ப்ளாயர்ஸ், வால்மார்ட்டா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், பிளாக் ஸ்டோனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்கில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி கொடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க, இதுக்கு முன்னாடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கில்ஸ் அதிகமாயிடுச்சு. நீங்க என்ன டிகிரி பண்ணிருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல, எந்த மாதிரி ஸ்கில்ஸ் ப்ரொசஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப் இஸ் முக்கியம். நீங்க ஃப்ரீலான்சிங்கா என்ன பண்றீங்க ரிலேட்டட் டு யுவர் ஸ்கில், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க. it may be a software engineering, it may be a finance, customer service இருக்கட்டும், or whatever the skills, real world skills. Okay, அதை improve பண்ணிக்கங்க. It's just not about your technical skills, your soft skills also important actually. Okay, and one more input about Australia. ஆஸ்திரேலியாவில் living cost ரியலா அதிகமாயிட்டு இருக்கு. One example, recently one of the student posted she's almost paying more than 1000 AUD per month for a rent alone. அப்படின்னா ஸ்டூடெண்டோட காஸ்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இட் இஸ் ரியலி ஹை அட் திஸ் ஜங்ஷன் அண்ட் இட் இஸ் கோயிங் அப். ஸோ மெஜாரிட்டி ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. ஏர்லியர் பார்த்தீங்கன்னா த டாப் மோஸ்ட் சிட்டி வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட், ஆஸ்திரேலியான்னு எடுத்தீங்கன்னா மெல்பர்ன் அண்ட் சிட்னி. யூகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லண்டன். அது மாதிரி யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் மே பி கலிஃபோர்னியா, இட் மே பி some of these cities-லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டார்ட் லுக்கிங் அட் next set of cities, to ensure that their cost towards living is not that high actually. Okay, and due to tariff pathina economic slowdown is started happening. I think almost we see every day kind of millions people are losing it actually. The recent our report on says all the wealthiest about 7-8 people of US lost about nothing less than 500 million USD within about 2 days when the moment he started announcing tariffs. So really market is going through some of the worst period actually. Some of the people say one of the reports says 6.1 million of American people not paying the loans properly. Okay, and also FSA report enna soluduna are now at 11.03%. It's highest in the years actually. This could have a ripple effect on student job markets and internship. Obviously, when the economy is down, when they are not able to spend money, first thing which they cut is internship actually, because they wanted to pay the employer first. So they don't want an additional burden. So internship definitely will have a cut. Okay. One more biggest impact Trump வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா they have started a campaign called hands off. அதாவது என்ன சொல்றாங்கன்னா
almost last weekend, last Saturday and Sunday பாத்தீங்கன்னா 1200 பிளேஸ்ல இந்த rally நடந்திருக்கு. I mean, all these people are against the current President Trump and Elon Musk for sending people out without any kind of humankind. Okay, so I mean, Kamala Harris, the ex-vice president, joined this crowd. So this rally is, I mean, like, everywhere it is happening. Major cities are happening and it is really crowded. I'll also show you some videos. Go ahead and look it actually. Okay. And one more education trend ne na sollalam. Earlier, I mean, நீங்க வந்து ஒரு fancy degree, ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் வாங்கினீங்கன்னா your job is assured. No more it is true. Your skills also important and your digital flexibility. I mean, even நான் பயோ தான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. Whatever you learn today, you need to learn about AI also. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு ஆக்சுவலா. AI driven teaching, virtual study abroad programs. So இது மாதிரி நிறைய AI driven things have started coming in. So you need to be flexible enough. Okay. So other thing is, I mean, இது not only Columbia University. ஒரு 2 weeks முன்னாடி weekly updateல சொல்லியிருந்தேன். Roughly about 60 university in US lost their government funding. First Columbia சொன்னாங்க roughly about 400 million. Because of that, some of the top consultants are saying Columbia University lost their charm, lost their name, lost their brand அப்படிங்கிறாங்க. But really true வா அப்படின்னு time the answer சொல்லும் actually. Okay. And I mean, like, we have put in a lot of effort to create a course on our channel. So there is going to be a 20 videos full-fledged IELTS course in the varam fullave. I mean, like, we have spent to create that course. So shortly there will be an IELTS course live on our channel. Okay, it is a recorded session. We are going to give you a lot of exercise so you can master this IELTS through our channel. You don't have to go anywhere. And best thing enna idu bilingual பண்ணிருக்கோம். So நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி your degree alone will not get you the jobs anymore. The degree will open the door, but your skill will help you to get the job. So improve your technical skill ஆ இருக்கட்டும், soft skill ஆ இருக்கட்டும், improve பண்ணுங்க. That's what going to get you the job. See you the next week with one more update on what's happening in this world. If you're yet to subscribe, go ahead and subscribe. If you know someone who's aspiring to study abroad, go ahead and forward to them. That's the best gift you can give it to them. Thank you. Bye-bye.